மாயா சீனு சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயா பார்த்தோம்னா தனாவையும் கதிரையும் வெளியே அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. அப்போ ரமணி பாட்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்க ரெண்டரையும் அழைச்சிட்டு வந்துட்டியாம்மா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ மாயா சொல்கிறாங்க, தனா எடுத்துகிட்டு போன அந்த பொருளில் அதாவது இந்த மாதிரிக்கு அந்த பொருள் உள்ளவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் சாட்சியமாக நான் ஆதாரத்தோடு நான் கொடுத்தனால அவங்களே இவங்களை வெளியே விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லவும் ஏதோ ஒரு கோபத்தில் தான் அதை தூக்கிட்டு போனாங்களே தவிர மற்றபடி வெடிக்கக்கூடிய அந்த பொருள் உள்ளே இல்லை அப்படின்னு சொல்லவும் இதனால அவங்களை வெளியே அழைச்சிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே பத்மா வராங்க. இவர் ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கிறா. அப்போ ஒரு அண்ணன் உள்ள இருக்காருன்னு சொல்லிட்டு தான் நான் அமைதியாக இருந்துகிட்டு இருக்கிறேன். அவர் வெளியே வரட்டும், அப்புறமா இருக்குது இவளுடைய கொட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பத்மா மாயாவை போட்டு திட்டிட்டு இருக்கோம். இப்போ மாயா எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமா, நான் உங்கள்கிட்ட கொடுத்த விஷயத்தெல்லாம் என்னாச்சுது எல்லாருமே விசாரிச்சிங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ சிவராமன், மணி, அவங்க சீனு எல்லாருமே என்னென்ன பண்ணினாங்களோ அந்த எல்லாத்தையும் அவங்க ஆதாரத்தை எல்லாத்தையும் கொடுக்கவும் இதை மாயா பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்ததுமே இது பொறுமை, இதை வச்சு நம்ம பெரியப்பாவையும் பெரியம்மாவையும் எப்படி வெளியே அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே அவங்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறாங்க. மாயா, நீ சொல்றது உண்மையா? இது மட்டும் போருமான்னு சொல்லி கேட்கும் போது நீங்க கவலைப்படாதீங்க, இது மட்டும் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ புவனேஸ்வரியை தான் காட்டுறாங்க. புவனேஸ்வரி அவங்க லாயர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு இவங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்தாச்சுது, இவங்க எல்லாத்தையும் நம்ம தலைமறைவாக ஆக்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ சிவானந்தம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஏன்னா நான் என்ன இவங்ககிட்ட சொல்லி கொடுத்துருக்குறேனோ மாயா விசாரிக்கும் போது அதே தான் இவங்க சொல்ல போகிறாங்க. அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இதில் நம்ம தான் வின் பண்ண போகிறோம், அந்த ஜானகி ரகுராம் வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ புவனேஸ்வரிக்கு ஆனாலும் ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா கோர்ட்டுக்கு இந்த கேஸ் வரவும் அப்போ எல்லாருமே அங்கே ஆஜராகிறாங்க. அப்போ மாயா பார்த்தோம்னா அவங்க புவனேஸ்வரிக்காக வேலை செஞ்சாங்களா அதிகாரிகள், அந்த அதிகாரி ஒவ்வொருத்தையும் விசாரணை பண்ணிட்டு இருக்கவும் ஒவ்வொருத்தருமே மாயா கிட்ட வசமாக மாட்டிக்கிடுதாங்க. ஏன்னா அவங்க லாயர் சொல்லி கொடுத்தது அதே மாதிரிக்கு சொல்கிறாங்க. ஆனால் மாயா கேட்ட கேள்வியே வேற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தோடைய ஆதாரத்தையும் அவங்க வச்சு அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கெல்லாம் 10 லட்சம் பணம் வந்திருக்குது, அதுவும் இவங்க அனுப்பி விட்டுருக்குறாங்க, எதுக்காக அனுப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் எல்லாருமே வசமா மாட்டிக்கிட்டுதாங்க. அப்போ அப்படிலாம் ஒன்றும் வரல அப்படிங்கும் போது அப்போ அதுக்குள்ள ஆதாரத்தை மாயா காட்டுறாங்க. இதை அவங்க நீதிபதி கிட்ட காட்டவும் அப்போ எல்லா உண்மையும் வெளியே வந்துகிட்டே இருக்குது. இதனால புவனேஸ்வரிக்கு பதட்டம் கூடுதலாயிருது. அப்போ புவனேஸ்வரிக்காக வாதாடக்கூடிய அந்த சிவானந்தம் அவங்க நினைக்கிறாங்க, என்னது இந்த மாயா இந்த அளவுக்கு பிச்சு உதறி தள்ளுவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆதாரத்தையும் அவள் கொண்டுட்டு வந்துட்டால, இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல, இதுக்கு மேலேயும் இந்த கேஸ் போனாக்கி கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க முடியவே செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அடுத்தது ரகுராமையும் மாயாவை தான் காட்டுறாங்க. மாயா எந்த அளவுக்கு பாருங்களேன் பேசுகிறா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் ஜானகி, நான் கூட இந்த அளவுக்கு மாயா பேசுவான்னு சொல்லி கொஞ்சம் கூட நம்பலை, அவள் எப்படி பிச்சு உதறி தள்ளிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா நீதிபதி கிட்ட எல்லா ஆதாரத்தையும் அவங்க கொடுக்கவும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புவனேஸ்வரி வீக் ஆகிட்டே இருக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது நீதிபதி பிரேக் டைம் கொடுக்கவும் அப்போ உடனே மாயா கிட்ட ரகுராமும் ஜானகியும் சொல்கிறாங்க, மாயா நீ எப்படிம்மா இந்த அளவுக்கு நீ பேசிகிட்டு இருக்கிற, உண்மையிலே என்னாலே நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் பெரியம்மா, அதாவது நம்ம மேலே எந்த தப்புமே கிடையாது, அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்காக பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே தனா கதிர்னு எல்லாரையும் காட்டுறாங்க. அப்போ எல்லாருமே மாயாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாயா நீ இந்த அளவுக்கு பேசுவேன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அந்த புவனேஸ்வரி அவ்வளோதான், அவள் கதையை முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க பிரேக் டைம்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்க சாப்பிட்றதுக்காக போயிடவும் அப்போ மாயா அடுத்தது என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி அவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ புவனேஸ்வரி அவங்க நினைக்கிறாங்க, இதுக்கு மேலே மாயா அடுத்தது நம்மளை தான் விசாரணை பண்ணுவா, அதனால அவள் கதையை முடிச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க லாயரும் வராங்க. உடனே அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன புவனேஸ்வரி மேடம் அவள் இப்படிலாம் பேசுவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் நான் தான் சொன்னோம்ல அவள் லேஸ்பட்டவ கிடையாது அப்படின்னு. ஆமாம், நீங்கள் சொல்லும் போது கூட நான் நம்பலை, ஆனால் அவள் எல்லா ஆதாரத்தையும் அவள் எடுத்துட்டு வந்திருக்கிறா, இந்த அளவுக்கு போவான்னு சொல்லி நினைக்கல அப்படிங்கவும் இப்படியே போயிட்டு இருந்தா கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அது நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பண்ண போறீங்க அப்படிங்கும்போது பாருங்க கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்லவும் அடுத்தது அவங்க 2 பேரை அனுப்பி விடுறாங்க. அவங்க மாயா இருக்கிற அந்த ரூமுக்கு வராங்க. வந்ததுமே நீங்க யாரு அப்படின்னு சொல்லி மாயா கேட்டுட்டு இருக்கும் போதே அவங்க பார்த்தோம்னா ஒரு கூர்மையான ஆயுதத்தை எடுத்து அவங்க மாயாவை குத்திட்டு போயிருந்தாங்க. அப்போ தானா ஓடோடி வராங்க. ஐயோ மாயா உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும்
வாமா ஐயா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தனா வந்து அப்படியே பதற ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ மாயா வந்து சொல்கிறாங்க, இல்லை தனா, இப்போ நான் மட்டும் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம்னா பெரியப்பாவையும் பெரியமாவையும் காப்பாற்ற முடியாது. அதுக்காக தான் அந்த புவனேஸ்வரி ஆளை வச்சு இப்படி பண்ணிட்டா. அப்படிங்கும்போது அதுக்காக உன்னை நான் இப்படியே விட்டுட்டு போக முடியுமா வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இல்லை நான் இன்னும் கொஞ்சம் மட்டும் நான் வந்து எல்லாத்தையும் நான் ஆதாரத்தோடு நான் அழிச்சிட்டோம்னா பெரியப்பாவும் பெரியமாவும் வெளியே வந்துடுவாங்க, அந்த புவனேஸ்வரியோட கொட்டத்தையும் அடைக்கிறலாம். அப்படிங்கும்போது எங்கள் பாரு நான் சொல்கிறது கேளு, உன்னை இந்த நிலைமையில நான் எப்படி நான் விட்டுட்டு போக முடியும் அப்படிங்கும்போது நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அடுத்தது ஒரு துணி எடுத்து அவங்க வயிற்றுல நல்லா இருக்கா கெட்டிக்கிட்டுதாங்க. கெட்டிக்கிட்டு மேலே வந்து அவங்க லாயர் கோட்டை போட்டுட்டு அவங்க கிளம்பவும் தனா வந்து எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனாலும் மாயா வந்து இந்த விஷயத்தை பற்றி நீ யாருக்கிட்டையுமே சொல்லிடக்கூடாது அப்படின்னு அவங்க சத்தியமும் வாங்கிக்கிட்டுதாங்க. இதனால் தனாவும் வேறு வழி இல்லாமல் மாயாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த கேஸ் வந்து திரும்பவும் ஆரம்பிக்கவும் அப்போ வந்து புவனேஸ்வரியா மாயா வந்து விசாரிக்கிறாங்க. புவனேஸ்வரி வசமாக மாட்டிக்கிடவும் உடனே வந்து அவங்க மாயா வந்து சொல்கிறாங்க, இது எல்லா பிரச்சனைக்கு காரணமே இந்த புவனேஸ்வரி தான், பெரியப்பாவும் பெரியமாவும் எந்த தப்புமே பண்ணலை, எல்லா ஆதாரத்தையும் நான் அவங்ககிட்ட கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க, இந்த கேஸ் நாளைக்கு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீர்ப்பு வந்து நான் நாளைக்கு சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து மாயா அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத எல்லாருமே ஓடோடி வராங்க. அப்போ ரகுராம் ஜானகி எல்லாருமே ஓடோடி வரவும் அதே மாதிரிக்கு கதிர் அவங்க சிவராமன் மணி எல்லாரும் ஓடோடி வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது இப்போ தானா வந்து நடந்த உண்மையை சொல்கிறாங்க. இந்த மாதிரிக்கு மாயாவுக்கு நடந்து போச்சு அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே ஜானகி ரகுராமும் சொல்கிறாங்க, என்னம்மா ஐயா எங்களுக்காக உன் கதையை முடிக்க துணிஞ்சிட்டாங்க, நீ ஏமா இங்கே வாதாட வந்த, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாம்ல அப்படிங்கும் போதே அப்போ வந்து தானா சொல்கிறாங்க, அம்மா நான் எவ்வளோ சொன்னேன் ஆனால் மாயா கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டா, அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட சத்தியமாக வாங்கிக்கிட்டா இந்த விஷயத்தை பற்றி வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அப்போ சீனி எல்லாருமே பதட்டம் அடைகிறாங்க. என்ன தானா இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மாயா அப்படியே தூக்கமான நிலைமைக்கு போகவும் அப்போ ரகுராமையும் ஜானகியும் திரும்பவும் அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ ஜானகி ரகுராம் சொல்கிறாங்க, உடனே மாயாவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா மாயாவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வராங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கும் போது இப்போ சீனு வந்து தனாவை போட்டு திட்டுறாங்க, என்ன தனா நீ அப்பவுமே சொல்லியிருந்தேன்னா நம்ம மாயாவை அங்கே அழைச்சிட்டு இருந்திருக்கலாம்ல, இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ எல்லாருமே தனாவை போட்டு திட்டிட்டு இருக்கும்போது மணி வந்து சொல்கிறாங்க, என்ன எல்லாரும் தனாவை போட்டு திட்டுறீங்க, அவள் என்ன மாதிரிக்கு ஒரு மனநிலைமையில இருந்திருப்பான்னு நீங்கள் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லையா, மாயா அந்த மாதிரிக்கு சத்தியம் வாங்கினதுனால தானே தனா சொல்லாமல் இருந்துட்டா, அது மட்டும் இல்லாமல் மாயாவுக்கு இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுன்னு சொல்லிக்கிட்டு வெளியே இந்த விஷயத்தை பற்றி பேசாமல் தானா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பான்னு அவளுடைய ஃபீலிங்கை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் மாயாவுக்கு எதுவும் ஆகாது, கண்டிப்பாக வந்து அவள் பொழைச்சி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மாயாவுக்கு வந்து ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரிக்கு அடிபட்டு ரொம்ப நேரம் ஆகிப்போச்சதுனால அவங்க கொஞ்சம் கிரிட்டிக்கலான சூழ்நிலை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரியை தான் காட்டுறாங்க. புவனேஸ்வரி வந்து ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க லாயர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, மாயா எந்த அளவுக்கு இந்த கேஸை விசாரிப்பான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ பசுபதி வந்து எப்படியும் நாளைக்கு தீர்ப்பு வந்து அவங்க பக்கம் தான் சாதகமாக வரப்போதான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் கண்டிப்பாக அவங்க பக்கம் தான் சாதகமாக வரப்போகுது, இந்த தப்பெல்லாம் நீங்கள் தான் பண்ணினீங்கன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு மாயா வந்து இந்த கேஸை வந்து அவங்க விசாரணை பண்ணி அவங்க நீதிபதிட்டே ஒப்படைச்சிருக்கிறா, அநேகமாக உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது கிட்டதுமே புவனேஸ்வரி அப்படியே ஆவேசப்படுறாங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் என்னை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆவேசத்தோடு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா மாயா வந்து கொஞ்ச நேரத்தில் கண்முழிக்கவும் உடனே வந்து டாக்டர் வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே நீங்கள் வந்து அபாயகரமான கட்டத்தை நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது நீங்கள் எல்லாரும் போய் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே மாயாவை பார்க்குறதுக்கு எல்லாரும் ஓடோடி வராங்க. அப்போ மாயா வந்து சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் ஆகலை, நீ எதுக்காக நீ அழுதுட்டு இருக்கிற அப்படின்னு சீனி கிட்ட சொல்லும் போது இப்போ சீனு வந்து என்ன மாயா நீ உடனே வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கலாம்ல அப்படிங்கும்போது அப்படி நான் வந்திருந்தாய்க்கு அப்புறமா பெரியப்பாவையும் பெரியமாவையும் காப்பாற்ற வேண்டாமா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே எல்லாருமே வந்து கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா மாயா வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டதுக்கு கை மேலே பலனும் கிடச்சிருது. ஜானகியும் ரகுராமையும் வந்து அவங்க விடுதலை பண்ணியிருந்தாங்க. இது எல்லாம் தப்பும் பண்ணினது வந்து புவனேஸ்வரி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரமும் இருக்குது. அதனால புவனேஸ்வரியை கைது செய்ய சொல்கிறாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத புவனேஸ்வரியும் பசுபதியும் அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து மாயா ஆசைப்பட்டபடியே வந்து ஜானகி கையால் வந்து அவங்க பூஜையை அதாவது சித்திரை இதுக்கு வந்து பூஜை பண்ணணும்னு சொன்னாங்களா, அந்த பூஜையை பண்ணுறதுக்காக ஜானகி அழைச்சிட்டு போகவும் அப்போ வந்து பார்த்தோம்னா ரகுராம் வந்து சொல்கிறாங்க, எல்லா மரியாதையும் மாயாவுக்கு தான் கிடைக்கணும், இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் வெளியே இருக்கிறோன்னா அதுக்கு மாயா தான் காரணம், அதனால் மாயா கையால் தான் அந்த பூஜையை பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு மாயாவுக்கு முதல் மரியாதை கொடுக்குறாங்க. இதை பார்த்ததுமே ஜானகி சொல்கிறாங்க, ஆமாம் மாயா உண்மையை சொல்லப்போனால் இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் வெளியே இருக்கிறதுக்கு காரணமே நீ தான், அதனால் இதுக்கு முழு பொறுப்பு நீ தான், நீ உன் கையால் தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரி அடுத்ததான் ஒரு திட்டத்தை போடுறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.